வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் கருணையினால் இயற்கை யோகா மையம் இன்று அபிராமி அந்தாதியின் 55வது பாடலை சொல்லி பாடி மகிழ்கிறது. காரணம், இப்பாடலை கேட்க, படிக்க, பாராயணம் செய்ய மோனநிலை கிட்டும். மோனநிலைன்னா என்னன்னு தெரிஞ்சாதானே இதை கேட்கறதுக்கு ஒரு ஆர்வம் பிறக்கும். மோனநிலை என்றால் தாய்மானவர் அழகாக சொல்லுவார், அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளோடு நின்றது எது, தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தழைத்தது எது, மன வாக்கினில் தட்டாமல் நின்றது எது, எங்கனும் பெருவழக்காகினும் வல்ல ஒரு சித்தாகி என்றைக்கும் இன்பமாய் உள்ளது எது, கங்குள் பகல் அற எல்லை உள்ளது எது, அது கருத்திற்கு இசைந்ததுவே கண்டன எல்லாம் மோன உரு வெளியதாகி கருதி அஞ்சலி செய்குவாம் அப்படின்னு சொல்லுவார். அதான் மோன உரு. அப்போ இறைநிலை எல்லா இடங்களிலும் இருக்கின்றது என்பதைத்தான் தாயுமானவர் அப்படி சொல்கிறார். அங்கிங்கெனாதபடின்னு சொல்கிறார். இதை 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி ஆதியனும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணு என்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கு ஏற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்து அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி இறைநிலை ஆதிநிலை உள்ளது என்று அவர் குறிப்பிடுகிறார். இன்னும் அவர் பிரம்ம ஞானத்தில் சொல்லும்போது, இறைநிலையே தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலனும் விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரை வகை, மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாம காந்தம் மனமாம் உயிர் உடலில், மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ இறைநிலை தன்னைத்தானே ஒரு சூழ்ந்தெழுத்துகின்றது டியூ டு சரௌண்டிங் ப்ரெஷர். appearing or forming lightest particle, அதுதான் இறைத்துகள்னு சொல்கிறோம். அந்த இறைத்துகள் தனித்து நின்று சுழன்று கொண்டு இருக்கும் பொழுது காந்தம் ஏற்படுகிறது. அந்த காந்தரம் மாத்திரைகளாக மாறி பூதங்களாக விளங்குகிறது. நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம், அப்படி இருக்கு. நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் அப்படி இருக்கிறது. மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதிர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் என்று குறிப்பிடுகிறார். அப்போ இறைநிலை என்பது எல்லா பொருட்களிலும் இருக்கிறது, அணுவுக்குள் அணுவாகி அப்படின்னு சொல்கிறார். யாது மனம் நினையும் அந்த நினைவுக்கு நினைவாகி, யாதின்பாலும் பேதமர நின்று உயிருக்கு உயிராகி, அன்பருக்கே கோதில் அமுதூற்றரும்பி குணம் கூறி அறத்தன்மை கொடுத்து காட்டும் தீதியில் பராபரமான சித்தாந்த பேரொழியை சிந்தை செய்யுவாம் அப்படின்னும் தாய்மானவர் வேறொரு இடத்தில் இறைநிலை எல்லா இடங்களிலும் இருப்பதை குறிப்பிடுகிறார். இதைத்தான் எளிதாக எல்லோரும் பெற முடியும் என்பதற்காக இந்த பாட்டை இயற்கை யோகா மையம் என்று சொல்லுகிறது, பாடுகிறது, மகிழ்கிறது, வேண்டுகிறது, விரும்புகிறது. கேளுங்கள் என்றும் படியுங்கள் என்றும் பாராயணம் செய்யுங்கள் என்றும் சொல்லி பாடல் மின்னாயிரம் மெய்வடிவாய் விளங்குகின்ற தன்னால் அகமகிழ ஆனந்த வள்ளி,
அருமறைக்கும் முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாதொழியினும் உண்ணினும் வேண்டுவது ஒன்றில்லையே. இப்போ இதற்கு அப்படியே நேராக நாம் பொருளை கண்டோமானால் இதனுடைய உண்மையான அபிராமிப்பட்டர் உணர்ந்த நிலையை நம்மாலும் யூகிக்க முடியும், பயிற்சி செய்தால் உணர முடியும். 1000 மின்னல்கள் ஒரே சமயத்தில் தோன்றினால் எப்படி அது பேரொளியாகவும் ஜோதியாகவும் இருக்குமோ அந்த வடிவை கொண்டவள் அன்னை பராசக்தி. அது மெய்யான வடிவு, மற்றதெல்லாம் பொய்யான வடிவு. நமது வடிவு பொய்யானது. ஒரு காலத்தில் கருப்பாக இருந்தது, இன்று வெள்ளையாக இருக்குது. இது அப்போ பொய்யானது. ஆனால் அது மெய்யான வடிவு. அது 1000 மின்னல்கள் தோன்றினால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் என்று சொல்லுகிறார். அதை அவர் உடலிலே உணர்கிறார் அபிராமிப்பட்டவர். அனைத்து செல்களும் அதை உணர்கிறது. ஏனென்றால் அணுவுக்குள் அணுவாக மாறும் பொழுது, செல்லுக்குள் அந்த இறைசக்தி மாறும்போது 1000 தோற்றத்தை பார்க்கின்றார். அதை மெய் வடிவம் என்று குறிப்பிடுகின்றார். தன்னால் அகமகிழ் ஆனந்த வெள்ளி. அபிராமிப்பட்டரையே அது ஆண்டு கொண்டது, தன்னைத்தானே ஆண்டு கொண்டது. ஆட்டோ இறைநிலையே இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையை தானாக உணர்வதாகும்னு சொல்லுவார். தன்னைத்தானே அது உணர ஆரம்பித்துவிடும். அதனால்தான் தன்னால் அகமகிழ் ஆனந்தவள்ளி. தன்னை ஆண்டு அவருடைய மகிழ்ச்சி ஆனந்தமாக இருக்கிறது. எனவே அன்னை பராசக்தியை தன்னால் அகமகிழ் ஆனந்தவள்ளி, அந்த உடம்புக்குள்ளே அன்னை பராசக்தி தன்னிலையை உணர்கின்ற பொழுது பராசக்தியும் மகிழ்ச்சி அடைகிறது. பராசக்தியை பெற்ற அபிராமிப்பட்டர் உடலும் உள்ளமும் மகிழ்கிறது. எனவே கவிதை பிறக்கிறது. 1000 மெய்வடிவாய் விளங்குகின்ற தன்னால் அகமகிழ் ஆனந்தவள்ளி அருமறைக்கும் முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை. அருமறை என்றால் அருமையானது மறை. மறை என்றால் மறைபொருளை பற்றி குறிப்பிடுவது. கண்ணுக்கு தெரியாத பொருளை நாம் மறைபொருள் என்கின்றோம். ஆனால் அது உண்மையாக இருக்கின்ற பொருள். தொல்லை நான் மறைக்கும் எட்டேன் எனும் பரம் என்னிடத்தே இங்கு வந்து இங்கு எய்தியதே என்று பட்டினத்தார் குறிப்பிடுவார். அதைத்தான் அருமறைக்கும் முன்னாய், அருமையான வேதங்களுக்கு முன்பாகவும் வேதத்திலும் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை. முடிவான பொருள், பலகலையின் பொருள் முடிவின் முடிவான பொருள், பற்றறிய பெரியோர் பற்றிய வான்பொருள், அலை திவலை நுரை கடலில் உதித்து ஒடுங்குமாம் போல் அகிலாண்டம் உதித்தொடுங்கும் மாம் மூலப்பொருளை அப்படின்னு குறிப்பிடுவார். அந்த முடிவான பொருள் வேதத்திற்கு முன்பானது, வேதத்தில் இருப்பது, வேதத்தின் முடிவானது அன்னை பராசக்தியினுடைய நிலை. அதுதான் ஸ்டேட் ஆஃப் சூப்பர் கான்ஷியஸ், ஒரு முழுமையான நிலை. பூரணானந்தம், ஸ்டேட் ஆஃப் பர்ஃபெக்ஷன், பூரணம்னு பேர். பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம் பரசுகம் தன்மயம் சத் சித் ஆனந்தமை பரம ஏகாந்த நிலையம் பரமஞானம் பரமசத்துவ மகத்துவம் பரம கைவல்ய நிமலம் பரமதத்துவ நிரதசிய நிற்களம் பூத பௌதிகாதார நிபுணம் பவபந்த நிகிரக வினோத சகலம் சிற்பரம் பரானந்த சுரூபம். அந்த ஆனந்த சுரூபத்தைத்தான் அவர் அப்படி குறிப்பிடுகிறார். அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை. பூரணானந்தம். உண்ணாதொழியினும் உண்ணினும் வேண்டுவது ஒன்றில்லையே. இதை மேலெழுந்த வாரியாக பார்த்தா, நான் சொல்கிறத சொல்லிட்டேன்பா, நீ கேட்டா கேளு கேட்காட்டா போ அப்படின்னு பல இடங்களில் பெரியவர்கள் சொல்வார்கள். ஆனால் அவர்கள் பிரியமெல்லாம் கேட்க வேண்டும் என்பது தான். அதனால் கேட்கக்கூடாது என்பது அவருடைய நோக்கம் அல்ல. கேட்கவில்லையே என்று நாம் வருந்தக்கூடாது என்பதற்காக நீங்கள் கேட்டாலும் பரவாயில்ல கேட்காட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு ஆறுதலாக அந்த வாக்கியம் உலகத்தில் வழங்குகிறது. அதையே தான் அன்னை பராசக்தியை உணர்ந்த அபிராமிப்பட்டரும் குறிப்பிடுகிறார். உண்ணாது ஒழியினும் உண்ணினும் வேண்டுவது ஒன்றில்லையே. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, உண்ணாது ஒழியினும் நினைக்காம
அந்த வார்த்தை ரொம்ப கடுமையாக இருக்குது. ஒழிந்து போனாலும் சொல்கிறார். உண்ணாது ஒழியணும், நினைக்காம ஒழிஞ்சாலும் நினைத்தாலும் எனக்கு ஒன்றும் வேண்டுவது இல்லை அப்படின்னு சொல்கிறார். அந்த வேண்டுவது ஒன்றும் இல்லைன்னா அது திருவாசகம் தான் அழகாக அதுக்கு பதில் சொல்லும். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டி யாது நீ அருள் செய்தானும் அதுவே வேண்டின் அல்லாது வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில் அதுவும் உந்தன் விருப்பம் என்றேன்னு சரணாகதி ஆயிடுவார். அதான் வேண்டுவது ஒன்றில்லை என்றார். அப்போ அன்னை பராசக்தியிடம் முழுமையாக நாம் சரணாகதி அடைகின்ற பொழுது உடல் முழுவதும் அன்னை பராசக்தியினுடைய பேராற்றலை உணர்கின்ற பொழுது எப்படி இருக்கும்? மின்னாயிரம் மெய்வடிவாய் விளங்குகின்ற தன்னால் அகமகிழ் ஆனந்த வள்ளி அருமறைக்கும் முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாதொழியினும் உண்ணினும் வேண்டுவதொன்றிலை ஏ. எனவே இப்பாடலை கேட்டு மோன நிலையை பெற்று வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று இயற்கை யோகா மையம் வாழ்த்தி மகிழ்கிறது. வாழ்வோம் வளமுடன்.